நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக்கு கூட இந்த பிஎன்எஸ், ஏன்னா அது பாரதிய நியாயா சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சுருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேடம், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மாநிலத்துல பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது போராடக்கூடிய கண்மொழி ஏன் இந்த பிரச்சனை போராடல அப்படின்னு கேள்வி. மற்ற மாநிலங்கள்ல முக்கியமா மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னன்னு போய் கூட ஒரு கேட்கல. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துல வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும். இப்ப அதுல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டது, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லையும் தெரிவிச்சிருக்கேன், செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது எல்லாருமே இந்த சமூகமே வெட்டி தலைகுறையக்கூடிய ஒன்றுதான். இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விளைவு. ஆனால் இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில் நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்றுதான் கண்காணிக்க வேண்டும். பெரிய ட்ரெண்ட் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அந்த பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது வழி இல்ல. அந்த பெண் எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த ஃபோன் அப்போ ஏர்ப்ளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். நான் சொல்லலைங்க, அது பிஜேபியில வழக்கமா நிர்பயா வழக்குல கூட அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. அதை நான் சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? நீதிமன்றமே இது அரசியலாக்கப்படுகிறது. நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக்கு கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்துலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனால் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. அது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட். அதனால தான் அந்த பிஎன்எஸ், ஏன்னா அது பாரதிய நியாயா சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சுருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதையும்
தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். மத்திய அரசு கூட்டணி கட்சி தலைவர் விவகாரத்துல எஃப்ஐஆர் வெளியானது வந்து எல்லாமே மத்திய அரசு கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டீங்க. ஆனா பாஜக மாநில அண்ணாமலை சவுக்கா அடிச்சுக்கிட்டாரு மேடம். இதுக்காக என்னங்க சொல்ல முடியும் அதுக்கு? ஆனா குஷ்பு வந்து ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல நேற்று மதுரையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேடம் அது மாதிரி எதுவும் தவறா? எனக்கு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க? போராட்டங்களை கைது செய்த போது தற்காலிக தடுப்பு கைதில் வைக்கும் போது அவங்களை ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததான் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக. ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா? அது அவங்களோட சாய்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவசர நிலை, எழுதப்படாத அவசர நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனநாயகத்துல போராடுவதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய உரிமை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.